இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ் அண்ட் பாக்கியலட்சுமி மகாசங்கமம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. லாங் மகாசங்கமம் பல நாளாக நடந்துகிட்டு இருந்துச்சு. பல கல்யாண கலாட்டாக்கள், இந்த பக்கம் ஒரு கதை அந்த பக்கம் ஒரு கதை, பாக்கியா சமைப்பாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கதை, ஜெனியும் குழந்தைய போயிட்டு செடியனும் ஈஸ்வரியும் கிட்னாப் பண்ணிட்டு வந்த கதை அப்படின்ட்டு பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்து முடிஞ்சு இப்போ கதிர் ராஜி கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ராஜி இன்னைக்கு ஒரு முழு எபிசோட் 42 நிமிஷம் எபிசோடில் எதுவுமே பேசல அப்படின்னு அழுதுட்டு மட்டுமே இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வாரமாகவே அவங்களுக்கு கொடுத்த சீன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுமா அழு 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 என்ன அழு அழு அப்படிங்கிறது மட்டும் தான் சீனு. இதில் வேறு மகாசங்கமத்தில் 42 நிமிஷத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23 நிமிஷம் க்ளோஸ்அப் ஷாட் வச்சாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தனுடைய முகத்தையும் கொஞ்சம் வா 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 அப்படின்னு ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் 20 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ ஆக்சுவல் எபிசோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18-19 நிமிஷம் தான் இருக்கும். அதில் நடந்த கதை ரொம்ப கம்மி தான். முதல் விஷயம், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்கியாவை பார்த்து கேட்குறது தான். எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கோபி கேட்குறது தான். யாராச்சும் இந்த மாதிரி பக்கத்து ரூமில் பார்த்தேங்கிறதுக்காக கிளம்பி குழந்தைய தூக்கிட்டு எந்த ஊரில் தெரியாத ஊரில் வெட்டி புட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வருவாங்களான்னு பார்த்தா நம்ம பாக்கியலட்சுமி மட்டும்தான். அதாவது இந்த ஆப் இருக்குது தெரியுமா, ஆப்பு அது எல்லாத்தையும் அங்கேயே போய் எல்லாத்தையும் ஆப் அடிக்காது, நம்ம தான் போய் ஆப் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து போங்குவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பாக்கியா. ஸோ அந்த மாதிரி அவங்களே போய் அடி வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்களா, இதையும் கோபி விட மாட்டார். ஏற்கனவே செடியன் குழந்தைய தூக்கி ஜெனிக்கிட்டே கொடுத்ததுக்கு வேற ஈஸ்வரி கடுப்பில் இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனை அங்கே வரப்போகுது. இங்கே இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் கையில் அருவாரோட வெட்ட வராரு கதிரையும், இந்த பக்கம் ராஜியும். கதிரை தான் வெட்ட வராரு, அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. இவனை விடமாட்டோம், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும் போதே மாறி எப்படி இவனை நம்பி போனா, என்ன நினச்சிட்டு இருக்க, சரி எல்லாம் ஓகே, எல்லா நகையும் பணத்தையும் வச்சிருந்தமே அதெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி. இந்த கேள்வியை இப்போ முன்னாடியே கேட்டிருக்கலாம். இந்த கேள்வி இப்போ உங்களுக்கு தான் தோணுன்னா ஆமாம் சொல்கிறா, எங்கடா போச்சு பணமும் நகையும் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே என்னையா மண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு முத்துவேல் பாண்டியனை பார்த்து கேட்குறாரு. நேற்று தான் எங்கேயோ ஒரு மீம் கண்டென்ட்டில் ஏதோ ஒரு பேஜில் பார்த்தேன். எல்லாரும் முத்துவேல் தான் எதுவுமே பண்ணாமல் பாவமாக நின்றுட்டுருக்காரு, அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் சும்மா நிற்க வச்சிருக்கீங்க, சக்திவேல் கூட அத்தனை டைலாக் வச்சிருக்கீங்க, முத்துவேல் டைலாக்கே எல்லாம் வச்சிருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்னா அவர் பாண்டியனை பார்த்து மண்ணு மாதிரி நிற்கிறேன்னு கேட்குறாரு. அவர் நானே அதிர்ச்சியில் இருக்கேன் அப்படிங்கும் போது என்னடா காசெல்லாம் தூக்கி உங்கள் அப்பன்ட்ட கொடுத்து அப்படின்னு கேட்க இவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகும்போது ஒத்த நய பைசா அவங்க வீட்டிலேருந்து வேணான்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்த சேலையும் செருப்பையும் போட்டு தான் வந்தான், இதை கொடுத்து இதெல்லாம் வா அப்படின்னு. ஒரு பைசா இல்லாமல் தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ அவளை ஒரு நாள் உங்கள் வீட்டு வாசல் இருக்க வச்சதில்லை, ஒரு குறை இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன். அதான் பாண்டியனுக்கு மற்றவங்க காசு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திருப்பி பல்லார்னு ஒன்று விடுறாரு. அப்படியே கதிர் அறையிறாரு. ராஜ் எப்படி திரும்பி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இப்போயும் வாய் திறந்ததுன்னு சொல்லலை. திருப்பி அறையிறாரு, திருப்பி போட்டு அட்டியர்னு அடிக்கிறாரு. எல்லாம் தடுக்கிறாங்க. என் தம்பிக்கு அந்த மாதிரி காசெல்லாம் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சரவணனும் செஞ்சிடும் சொல்கிறாங்க. சொல்லுடா என்னடா காசு கீசுன்னு பேசுகிறாங்க, என்னன்னு சொல்கிறா அப்படிங்கும் போது இந்த பக்கம் பழனிவேல் என்ன சொல்லியிருக்கணும், கண்ணனை தானே காதலிச்சே, இது என்ன கதை அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படிலாம் பணத்துக்காக ஆசைப்படுற மாதிரி இல்லை கதிர் அப்படின்னு அவரும் அதே வசனத்தை மட்டும் பேசுகிறாரு. மாற்றி எல்லாம் அதே வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க கதிர்னு வேறு வழியெல்லாம் கதிர் திரும்பி ராஜியை பார்க்குறாரு. வாயை தெரிஞ்சு ஏதாவது சொல்லுமா வேக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எதையுமே சொல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே சீன் அழறது மட்டும் தான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது ஒன்று மட்டும் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அதுலேயும் முதல் நாள்லாம் கொஞ்சம் நல்லா அழுதாங்க. இன்றைக்கெலாம் மாதிரி டயர்ட் ஆகிட்டாங்க. சும்மா ஒரு இவ்வளோ அழுதா போதும், லைட் இவ்வளோ போதும், இந்த 3 சென்டிமீட்டருக்கு மட்டும் இப்படி வாய் வச்சுக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு எழுதிட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவங்க. நமக்கு இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கோமதி அதை விட அவங்களால தான் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களே திகைச்சு போய் நிற்கிறோம், எங்கள்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு ட்ராமாவை மட்டும் போட்டாங்க. இதில் பாக்கியாவும் எழிலும் வேறு அவங்க கொடுத்த காசோட அதிகமாக கூறாயா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி ஐயோ எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையை யோசிக்க, ஐயோ அவர் பாவம் விரும்பி காதலிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பேச, நீ முதல்ல யார், இவங்கம்மா முதல்ல யார், நீங்கள் 2 பேரும் எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி சக்திவேலுக்கு மட்டும் இல்லை நமக்குமே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை திருப்பி கேட்க, யோ நாங்கள் பட்டவன் எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம், நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் கோவப்பட்டார். ஏன்னா அவர் தான் தேடி அலைஞ்சு நைட்டெல்லாம் தூங்காமல் மண்டபத்தை வேலை பார்த்துட்டு இருந்தவர். அப்போ கோவம் இருக்க தானே செய்யும் அவருக்கு. ஆனால் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எழிலும் பாக்கியாவும் எதையோ பேசிக்கிட்டு இருக்காங்க பெரிதாமா. நீ முதல்ல யாருமாங்கிற கேள்வியை மட்டும் ஒரு 10 தடவை அவங்க கேட்டாங்க, 20 தடவை நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கதிர் எதையுமே சொல்லலை. இவங்க போனால் டக்குன்னு என்னையா பணம் பெரிய பணம் புள்ள வருமா வராதானே பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. ஆனால் வந்துருச்சு. வந்த அப்புறம் பணத்தை பற்றி யோசிக்கிறீங்களா, நகையை பற்றி யோசிக்கிறீங்களா, எவனையோ கட்டிக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக மரப்பையனை தான் கட்டிக்கிட்டு இருக்கா, ஆறெல்லாம் நதியெல்லாம் போய் கடலில் தான் கலக்கும். இப்போ தான் இந்த இதெல்லாம் வந்துச்சு. உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடெலாம் அமல்படுத்துகிறாங்க. அதில் இந்த மாமா பையன் முறப்பையன்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னபோது அந்த மாதிரி ஒரு ரூல் ஏற்கனவே நம்ம ஊரில் இருக்கே அப்படின்லாம் திடீர்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா முறப்பையனை கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்புங்கிறாங்க. இந்த இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. முறப்பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரே ஜீன் ஒரே இது எல்லாம் இருக்கும் பொழுது
டிஎன்ஏலாம் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வருது, குறைபாடுகள் வருது. கண்ணாடி போடுறதுலேருந்து ஆரம்பித்து இம்யூனிட்டி பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது வரைக்கும் எல்லாம் வருதுங்கிறாங்க. ஆனால் இதில் வந்து முறப்பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், முறப்பையன் உனக்காக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆதி காலத்து வசனத்தை பேசி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி ஓகே அப்படின்னா அது வேறு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீரியல்களோட வேலையை நம்ம ஒரு 50 வருஷம் பின்னாடி இருக்கிறது தானே. ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பாட்டி அதை சொல்லி அதனால் வந்து பேசாமல் இருங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நகையும் பணமும் எங்களுக்கு வேணும், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறோம். ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனால் அவனோட தட்டுனா உண்மை வந்துடும். எங்கள் பொண்ணை ஏமாத்தினாலும் பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னா பொண்ணை ஏமாத்தினாலும் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு கதிர். சரி எழில், அதெல்லாம் நாங்கள் சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு குமரவேலும் இவரும் கிளம்ப, சக்திவேலும் கிளம்ப அவரை பாட்டி தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த இடத்துல கூட கோமதி எதுவும் பேசினா பார்த்துங்களேன். கோமதி என்ன சொல்லணே, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. தன்னோட பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்ட போகிறாங்க அப்படின்னா எங்கள் அண்ணனோட குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க போல். பைத்தியக்கார அம்மாவாக இருப்பாங்க போல். அந்த அம்மாவுக்காக ஏன் கதிர் இவ்வளோ இதாக இருக்காருன்னு நமக்கு புரியல. இந்த ராஜியும் உருவாத பேசலை. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து வந்து இப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து முத்துவேல் ஒரே ஒரு கெடு, நீ என் பொண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு இந்த குடும்பத்தை எல்லாருமே பாசம் இருக்குது, ஏதோ நான் காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஓகே, நீ திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடலாம், நீ எப்படியும் வந்து நான் எங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன், ஒன்று தான் தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே வீசி அடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க எல்லாம் ஷாக்காக இருக்கிறாங்க. எல்லாரும் வாமா தாயி இப்போ அப்படிங்கிறாங்க. வா அப்படின்னு குமரவேலேருந்து எல்லாரும் தப்பான முடிவு எடுக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராஜி என்ன பண்ணுறாங்க, நமக்காக இவ்வளோ பேசியிருக்காங்கன்ட்டு அழுகைக்கு நடுவில் சார் அழுகிறது மட்டும் தான் பண்ணணுமா இல்லை இந்த உதவி திரும்பி மட்டும் பார்த்துக்கலாமா, திரும்பி மட்டும் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. அழுதுகிட்டே திரும்பி பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. அழுதுகிட்டே திரும்பி இப்படி கதிரை பார்க்க, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, அவனை பார்த்து அவன் ஓகே சொன்னதான் வருவியா, அப்படின்னு நீ வந்து கிழிக்க வேணாம், கிளம்பு, இதுக்கப்புறம் எனக்கு பொண்ணே இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே ஒரே ஒரு பையன் குமரவேல் மட்டும் தான், வாங்கடா போகலாம் அப்படின்னு திருப்பி எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. இவ்வளோ கலையபுரத்துக்கு நடுவில் நீ ரஸ்தா தாத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இனியா என்ன சொல்கிறாங்க, அம்மா மம்மி நான் கிளம்புறேம்மா, நான் வீட்டுக்கு போகிறேம்மா, நீ வந்துடுமா பத்திரமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க அவங்க. சரி ஓகே இங்கே என்ன பிரச்சனை இதெல்லாம் கேட்காம அவங்களும் பையை தூக்கிட்டு கிளம்புனதுக்கு பிறகு மகாசங்கமத்தை முடிச்சிருவாங்க ஐஸ் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து இவனெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க முடியாது அப்படின்னு என்ன கோமாளியாக்க பார்க்குறீங்களா, ஒருத்தர் என்ன கோமாளியாக்கணும் அப்படிங்கும்போது நடுத்தெருவில் குழந்தைங்களை நிற்க வதைக்காதீங்க, பாவம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு வந்து பாக்கி அப்படி வளைஞ்சு திரிஞ்சு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறதுல பாதி எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. சரி விடுங்க, நான் எதுவும் சொல்லலை, அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனாலும் சரி ஓகே, பாக்கியா தான் வந்து பேசினாங்க. பாக்கியா சொன்னதை கேட்டு என்னை கோமாளியாக்குங்க என்னமோ பண்ணுங்க அப்படின்னு போயிட்டாரு இவர் பாண்டியன். உடனே எல்லாரும் குடும்பத்தோடு எல்லாரும் உள்ளர போயிடுறாங்க. யாரும் இப்போ எல்லாரும் வந்து கதிர் மேலேயும் கோவமாக இருக்காங்க. ஆனால் ராஜியும் உள்ளர வந்துட்டாங்க. வீடு கிடச்சிச்சு அதுக்குள்ளார, அதுக்குள்ளே வீடு கிடச்சிச்சா அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகிடுச்சு. உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாத்தையும் கிளம்புறேன்னு பாக்கியா சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு, எழில் வேறு வந்து உங்களுக்கு நான் சினிமா சான்ஸ் தரேன் அப்படின்னு வேறு வந்து கதிர்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம நல்லா வருவோம் அப்படின்லாம் சொல்லும்பொழுது கதிர் இப்போதைக்கு சிரிக்கிறார். அந்த பையன் ரொம்ப சூப்பராக நடிச்சார், நிஜமாக அந்த ஆகாஷ் சூப்பராக நடிக்கிறாரு, நல்ல ஒரு டேலண்ட் அவர். ஸோ இப்போ இந்த சமயத்தில் கோமதியும் வந்து தேம்பி எழுதிட்டாங்க. அவங்க பண்ணுறது எரிச்சலாக இருக்கோ என்னவோ அதனாலேயோ நமக்கு வந்து இது வரைக்கும் அவங்களோட இயல்பான நடிப்புன்னு பாராட்டுறது இன்றைக்கி நடிப்பை கூட பாராட்ட தோணலான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய கேரக்டரும் இருந்துச்சு. இப்போ பாக்கியா போயிட்டு வந்து என்னோட குழந்தைங்களும் நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணல, ஆனால் அவங்க கூட நான் உறுதுணையாக நின்னேன், நம்ம கூட நின்னா போதும், நம்ம குழந்தைங்க நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு விஷயம் தெரியாமல் பேசினா பரவாயில்ல. இதுவே ஒரு கட்டாய கல்யாணம், 2 பேர் விருப்பமில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அந்த வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்துக்கான வேல்யூவே போயிடுங்கிறது தெரியாமல் பாக்கியா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பாண்டியன் கிளம்பிடுறார் கோவமா. இவங்க அந்த வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்க. சரவணனை மட்டும் எல்லாம் அம்போன்னு விட்டாங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது, மகாசங்கமம் முடியுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோஸ் அண்ட் பாக்கியலட்சுமி மகாசங்கமம்